நம்மை அதிகம் நேசிக்கிறவர்கள் தான் சில சமயங்களில் நம்மை ஆழமாக காயப்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? விட்டு வெளியேறுவது தவறாக தோன்றுகிறது, ஆனால் தங்குவது மெதுவான சுய அழிவாக உணரப்படுகிறது. அது எப்போதும் உங்களை அனைவரின் முன்னும் விமர்சிக்கும் அந்த மாமாவாக இருக்கலாம், அல்லது இனிமையான வார்த்தைகளில் கட்டுப்பாட்டை சுற்றி மடக்கும் அந்த நண்பனாக இருக்கலாம். நீங்கள் உங்களையே கேட்கிறீர்கள், நான் மிகைப்படுத்தப்படுகிறேனா? சமாதானத்திற்காக அமைதியாக இருப்பதே சரியா? ஆனால் சிந்தித்து பாருங்கள், உங்கள் பெரிய உள்போர் எப்போதும் வெளிமனிதர்களுடன் அல்ல, அது உங்கள் சொந்த இரத்த உறவுகளுடன் இருக்கலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன் துவாபர யுகத்தின் மத்தியில் ஒரு போர்க்களத்தில் குருஷேஸ்திரத்தில் இந்த உண்மை நிகழ்ந்தது. அங்கே அர்ஜுனன் தனது சொந்த உறவுகளுக்கு எதிரே நின்றான். அவருக்கு வழிகாட்டியவர் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த போர் வெறும் வாள் வில் அம்புகளுக்கிடையிலானது அல்ல, அது உறவுகளுக்கிடையிலான போர்தான். அது உணர்ச்சியும் கடமையும் மோதிய தருணம். பீஷ்மர் அறிவிலும் தியாகத்திலும் சிறந்தவர், ஆனால் அவரது கடமைக்காக பற்றுதலே அவரை குருடனாக்கியது. அநீதியை பார்த்ததும் அவர் மௌனமாக இருந்தார். அது கண்ணியத்தின் போர்வையில் மறைந்த நச்சு. சகுனி மூளையால் கூர்மையானவர், வாக்கால் இனிமையானவர், ஆனால் நிசப்தமான நஞ்சை விதைத்தார். பொறாமையும் சதியும் துரியோதனனின் இதயத்தில் நுழைந்தது. துரியோதனின் வெளிப்படையான நச்சு அகங்காரம், பொறாமை, மற்றவர்கள் முன்னேறுவதை அவனால் பார்க்க முடியாது. இவர்கள்தான் அர்ஜுனனின் குடும்பம், அவரின் தாத்தா, மாமா, சகோதரர்கள். அவரின் போர்க்களம் நாம் இன்றைய போர்க்களம் போலத்தான். அது எல்லைகளின் யுத்தம். அர்ஜுனன் கூறினான், நான் இவர்கள் மீது ஆயுதம் ஏந்த முடியாது, அவர்களே என் குடும்பம் என்று. அப்போது கிருஷ்ணர் சொன்னார், வலிமையாக இரு என்பதல்ல, உண்மையாக பார் என்பதே. கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்த முதல் பாடம், அடையாளத்தை தாண்டி பார். மாமா, தாத்தா, சகோதரர் என்பதல்ல முக்கியம், அவர்களின் செயல்களும் நோக்கங்களுமே முக்கியம். என்று கூட அதுவே உண்மை. ஒருவர் இது பாரம்பரியம் என்று சொல்லி உங்களை சுருக்கினால் அது அன்பல்ல. ஒருவர் நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன் என்று சொல்லி உங்கள் சுதந்திரத்தை குறைத்தால் அது கவலையல்ல, கட்டுப்பாடு. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார், அன்பின் பெயரில் நச்சை நியாயப்படுத்த வேண்டாம் என்று. அவர் கற்றுக் கொடுத்த துறவியம் என்பது உலகத்தை விட்டு ஓடுவதல்ல, உண்மையாக நிற்பதற்கான தைரியம். அது கோபத்துடன் எதிர்வினையாற்றுவது அல்ல, அது அமைதியுடன் பதிலளிப்பது. நீங்கள் அவர்களின் விளையாட்டில் கலந்து கொள்ள தேவையில்லை. உங்கள் நிலையை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை கண்ணியத்துடன் செய்யுங்கள். ஒரு குடும்பத்தினர் எப்போதும் உங்கள் முடிவுகளை கேள்வி கேட்பார், ஆனால் அதை கவலை என்று அழைப்பர். ஒரு சக ஊழியர் உங்களை முன்னிலையில் பாராட்டுவார், ஆனால் பின்னால் உங்கள் பெயரை மாசுபடுத்துவார். ஒரு நண்பர் நீ எப்போதும் எனக்காக இருக்க வேண்டும் என்பார், ஆனால் அவருக்கு தேவையான போது உங்களை நினைவுபடுத்துவார். நீங்கள் அமைதியாக பொறுப்பீர்கள், சமாதானத்திற்காக என்று சொல்லி உங்களை நீங்களே அமைதிப்படுத்துவீர்கள், ஆனால் மெதுவாக அந்த அமைதி உங்கள் ஆன்மாவையே சிதைக்கும். ஒரு கட்டத்தில் கேள்வி மாறும். அவர்கள் ஏன் இப்படி என்பதிலிருந்து நான் இன்னும் ஏன் இதை அனுமதிக்கிறேன் என்றாகும். இங்கேதான் கிருஷ்ணரின் ஞானம் நுழைகிறது. போருக்காக அல்ல, உன்னை மீண்டும் காணச் செய்ய. நீ அவதானிக்கத் தொடங்குகிறாய், விளக்கம் கொடுப்பதை நிறுத்துகிறாய், உண்மையை அமைதியாகச் சொல்கிறாய். அவர்களை சோதித்துப்பார், ஆனால் நீ சோர்வதில்லை. நீ வேரூன்றிய மரம் போல் உறுதியாக நிற்பாய். கிருஷ்ணர் வெறுப்பை போதிக்கவில்லை, அவர் தெளிவை போதித்தார். அந்த தெளிவில்தான் உண்மையான சக்தி. கெட்டதை எதிர்த்து போராட வேண்டியதில்லை, அதை தாங்காமல் விடுவதே போதும். கிருஷ்ணரின் 3 வழிகள். முதலாவது, தெளிவாக பார். பதவிகளுக்காக அல்ல, செயலுக்காக மதிப்பிடு. இந்த உறவு என்னை வளர்க்கிறதா அல்லது சுருக்குகிறதா என்று கேள். 2வது, மையத்தில் இரு. உணர்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளாதே, யார் நீ என்பதை நினை. 3வது, நோக்கத்துடன் செயல்பணி. நீ அவர்களை மாற்றுவதற்காக இல்லை, நீ உன் உண்மையை வாழ்வதற்காகவே இருக்கிறாய். எல்லைகளை அமை, தண்டனைக்காக அல்ல, பாதுகாப்புக்காக. உன் அமைதியை அவர்களின் ஆறுதலுக்காக அர்ப்பணிக்க வேண்டியதில்லை. கிருஷ்ணர் ஒருபோதும் வன்முறையை மகிமைப்படுத்துவதில்லை, அவர் தெளிவை மகிமைப்படுத்தினார். அவர் அர்ஜுனரிடம் சொன்னார், நீ கொலை செய்யவில்லை, நீ சுழற்சியை முறிக்கிறாய். ஒவ்வொரு உறவிலும் ஒரு தருணம் வரும், அங்கே நீ கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று, இங்கே தங்குவது என்னை உடைக்கிறதா என்று. பதில் ஆம் என்றால் கிருஷ்ணரின் வழி. தெளிவு செய், அமைதியுடன் செய், தைரியத்துடன் செய், ஆனால் செய். சில நேரங்களில் அதற்கு பொருள் விலகிச் செல்வது அவர்களை தண்டிக்க அல்ல, உன்னை காப்பாற்ற. வெறுப்புக்காக அல்ல, மரியாதைக்காக. உன் உயிருக்கும் உன் அமைதிக்குமான மரியாதைக்காக. கர்மா அதன் விளைவுகளை கவனிக்கும், நீ உன் பாதையை கவனிக்க வேண்டும். அமைதியான போர்களே கடினமானவை. சமாதானத்தை காக்கிறேனா அல்லது என் சமாதானத்தை காக்கிறேனா? இதுவே உண்மையான யுத்தம்.
அன்பு அழுத்தமாக மாறும்போது, நம்பிக்கை சிறையில் மாறும்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது: இடைவெளி தேவைப்படுவது தவறல்ல. அமைதியை தேர்வு செய்வது சுயநலம் அல்ல. ஏனெனில் உண்மையான யுத்தம் மற்றவர்களை வீழ்த்துவது பற்றி அல்ல, அது உன்னை மீண்டும் காண்பது பற்றி. அனைத்து யுத்தங்களும் வாளால் இல்லை. சில யுத்தங்கள் மௌனமாக உண்மையை மறுக்காமல் நிற்பதில் தான் வெற்றி பெறுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும். இன்னுமொரு மகாபாரத வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.